நான் அங்காளி வந்திருக்கேன். கனி கூட ஆடைய என் மண்ணுக்குள்ள இரண்டும் ஒன்றாக ஆகியிருக்குது. விலகுதா, இந்த நேரத்துல தந்திரத்தை பயன்படுத்தினா நீ நினைத்த காரியம் சுபகாரியமாக முடியும். விலகுதா, உனக்கு குறை இல்லாத நிறையோட நான் அமைச்சு தரேன். இது உன் இல்லறத்துல என் பூஜையில நான் கால்கடியில வைத்துக்கொள். ஆம், வேற என்னவென்று கூறு. சிறு கணிப்போம். இக்கனியை இதை இரண்டாக வகுந்து மூன்றாவது நாள் விலகுதா, நான் முதல் கூறியது போல் அது போல் பயன்படுத்திக்கொள். குறை இல்லாமல் திட்டு தரங்கள். இப்போ எவ்வாறு உள்ளது கூறு. இக்கனியம் பயன்படுத்திக்கொள், குறை இல்லாமல் தீர்த்து வரும். என் சாம்பலுக்கு விலகவில்லை. அதை பற்றி நீ ஒன்றும் குறை கொண்டிருக்காது. விலகுதா, பணி செய்யும் இடத்தில் தந்திரம் தேவை. விலகுதா, அவ்விடத்தில் நீ ஒன்றையல்ல என் பேத்தி. அவ்விடத்தில் விலகுதா, அவ்விடத்தில் நாவை கட்டிப்படுத்தி தந்திரமாக பயன்படுத்தால் ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும். விலகுதா, அன்று நாள் என் கனி வாங்கி என் சோளத்தில் குற்று. இப்போது எவ்வாறு உள்ளது அவ்விடத்தில். விலகவில்லை. அப்போது முக்கணி கொத்து. விலகுதா, உன் குறை முழுவதுமாக தீர்ந்து வரும். செல்வா, இக்கணி உன் தொழிலுக்கு வைத்துக்கொள். விலகுதா, அவ்விடத்தில் நீ எதையும் செய்ய இயலாதடி. அதனால் அவ்விடத்திலிருந்து ஒரு புடி அழைத்து வந்து உன் காலடிக்கு கீழே அழைத்துக்கொள். விலகுதா, உன் காலடி கீழே எடுத்துக்கொள். விலகுதா, அவ்விடத்திலிருந்து அழைத்து வந்து மூன்றாவது நாள் உன் தலை சுற்றி நீ இல்லத்துக்கு செல்வதற்கு முன் அவ்விடத்தில் கங்கை ஒன்று உள்ளது. உள்ளதா இல்லையா? அவ்விடத்தில் அந்த கங்கையில் நீர் போல் கரைத்து விடாமான்னு சொல்லி அழைத்து வச்சுக்கோ. உன் உடல் வலி முழுவதுமாக தெளிந்து விட்டோம். விலகுதா, வேறு எவ்விடத்திலும் நீ செலுத்தக்கூடாது. குறையில்லை. விலகுதா, உன் மண்ணில் இருக்கும் உன் மாங்கலிச்சுவனுக்கு நீர் எடுத்து வைத்து அவனை ஐயா என் கூட துணைக்கு வா என்று நினைத்து கொண்டு மண்ணை விட்டு அடியெடுத்து வை. உனக்கு ஒரு குறையும் ஏற்படாது. அவன் உனக்கு பாதுகாவலாக உள்வான். விலகுதா, நீ நீரு கூட அவனுக்கு பருக வைப்பதில்லடி. அவன் மனக்குறையோடு உள்ளானடி. நீ அவனுக்கு அன்னம் அளிக்கிறனாலும் அவனுக்கு குடிக்க நீராக அளிக்கணுமா இல்லையா? அதிகாலை நீ செல்வதற்கு முன்பு நீர் எடுத்து வைத்து ஐயா இதை பருகிக்கொள், நான் செல்லும் இடம் வேற என்று நீ நினைக்கணும். இல்லத்துக்கு சென்றதுக்கு அப்புறம் நீ உண்பதற்கு முன்பு அவ்விடத்தில் வைத்து நீர் அதையும் செய்வதன். உன்னிடத்தில் நீ உண்கிறாயே, உனக்கு நீர் வருகிறது என்பது அதனால் உண்ணாம இருக்கிறாயா? கூறடி. நீ பருகிறத அவனுக்கு வைக்க சொன்ன தவிர அவனுக்காக நான் அவனை தனிப்பட்ட முறையில் வைக்க சொல்ல அல்ல. அவ்விடத்தில் உன்னை பாதுகாக்கிற என் மகனும் உள்ளான். விலகுதா, இருவருமே குறையோட உள்ளானடி. அப்போ எப்படி நீ நிறையாக உள்வாய்? முதல் அவன் குறையை தீரடி. சென்றுவான். நன்றாக உள்ள
கனி கொடு. இக்கனியை உன் கையில் முடி என்னிடத்தில் கொடு. இருவருமே முடி. உன் மண்ணுக்குள் இன்று வரைக்கும் ஒன்றுமே அமையல்லையடி. ஆமல்லையா? ஆனால் உன் இல்லத்தில் வைத்த கனியும் சரியல்ல, நன்றாக அல்ல. அக்கனி என் கனி பழுதாக ஆகிவிட்டது. அவன் சுந்த தாயிடத்தில் அக்கனி பழுதாகிவிட்டதா இல்லையா என்றான். அல்ல, இன்னொரு மண்ணில் கனி பழுதாகி விட்டதா இல்லையா என்றான். அக்கனி பழுதாகி விட்டதா இல்லையா? அவ்விடத்தில் இருந்து தொற்று வருவதுதான் உன் மண்ணுக்குள். விலகுதா? நீ அவளிடம் சென்று வருகிறாயா? அவ்விடத்தில் சென்று வருகிறாயா? அவள் தலையே தூக்க கூடாது. விலகுதா? அவ்விடத்தில் ஒத்த ரூபாயும் பயன்படக்கூடாது. அவள் இல்லறமும் அனைத்துமே முடங்கி செல்ல வேண்டும். விலகுதா? உன் தாயார் இல்லத்தில் விலகுதா? நன்றாக அறுத்துக்கொள். நான் ஒரு முறைதான் உரிப்பேன், அப்பாற்பற்றி என் மகள் உரிப்பாள். விலகுதா? உன் தாயார் மண்ணுக்குள் உன் மாங்கலித்தவன். விலகுதா? உன் தாயாருடைய மாங்கலித்தவனுடைய இல்லத்தில் அவ்விடத்தில் மண் மீது ஒரு குறை உள்ளது. மண் மீது மண் பூர்த்தி செய்ய முடியாம ஒரு குறை உள்ளது. ஆமலையா? அது மட்டும் இல்ல, மண் உனக்கு சாத்தகமாக ஆகுமா ஆகாதா என்ற ஒரு குறை உள்ளது. ஆமா இல்லையா? அவ்விடத்துக்கு உன்னை பலமாக மண் உனக்கு சேரக்கூடாது. மண்ணை விட்டே நீ நகர்ந்து செல்ல வேண்டும். உன் வயிற்றில் பிறந்த கொடியும் அவ்விடத்தில் நல கொண்டு இருக்கக்கூடாது. அது போல அவ்விடத்தில் உள்ளது. விலகுதா? அதனால் உன் மண்ணை தொற்று வருவதனால் அவள் இல்லறத்தில் பல சிக்கல்கள் ஏற்படுகிறது. உன் மண்ணுக்குள் என் கனி பழுதாகிவிட்டது. ஆமல்லையா? அதை நான் அறிய வேண்டும். நான் இல்லறத்தே அறிய வேண்டும். அறிந்தால் மட்டும்தான் மண்ணில் என்ன உள்ளது என்பதை நான் உகுத்து கொள்ள முடியும். உகுத்து கொண்டால்தான் அதுக்கேற்ற பலனை நான் தீர்த்து தர முடியும். மண்ணை ஒரு கைப்பற்றி கொடுக்க முடியும். விலகுதா? ஆம், அப்போதுதான் அவ்விடத்தில் என்ன இருப்பது என்பதை நான் உகுத்து கொள்ள முடியும். மண்ணை நான் உகுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவ்விடத்தில் பலமாக உள்ளது. இயலாது. நான் பல இடத்தில் நான் கூறுகிறேன்னா இல்லையா ஒரு குடி வேணும் என்று. இவ்விடத்தில் ஒரு குடி வேண்டாம் என்று கூறுகிறேன். அதில் என்ன அர்த்தம் என்பதை உனக்கு அறிந்து கொள்ள முடியாத மகனே. மண்ணுக்குள்ள பலமாக உள்ளது மகனே. அவ்விடத்தில் ஒற்றை ரூபாயும் இருக்கக்கூடாது. ஒரு தலை சாய வேண்டும் என்ற அளவுக்கு உள்ளது. விலகுதா?
என் மகளிடத்தில் உறவாடு. பிறகுதான் அப்பார் பெற்று அதுக்கு என்ன தீர்வு என்பதை அவர் என்னிடத்தில் கேட்டு உனக்கு கூறிப்பாங்க. விலகுதா? அதனாலதான் இருவருடைய இல்லருமே தலை சாய்ந்து கொண்டு ஒருவரிடத்திலும் ₹1 அல்ல. ஆமல்லையா? இதை நீ வைத்தால் அவள் மூடுவதும் அவள் வைத்தால் நீ மூடுவதும் போல் அவரிடத்தில் உள்ளது. இருவருக்குமே அடிமேல் அடி உள்ளது. ஏனென்றால் அவள் மண்ணை தொற்று போறனாலதான் அவளுக்கு பாதிப்பு உள்ளது. ஏன் அவளிடத்தில் சம்பவமும் சரியல்ல. விலகுதா? கோபம் உகரம் உன் மண்ணை தொற்று போன அப்பார் பற்று அவளுக்கு உகரம் அதிகமாக ஆகிறது. ஆமலே என்று அறிந்து கொள். அவளை அறிந்து கொள். தாய் மண்ணை தொற்று சென்றதுக்கு அப்பார் பற்று இல்லறத்தில் சிறிதாக பேசினாலும் அவளுக்கு பெரிதாக நினைக்கிறார். உக்கரம் அதிகமாக வருகிறது. ஆமலே அது மட்டுமல்லையடி, அந்த மண்ணை தொற்றுக்கு இல்லத்தில் சென்றாலுமே உன்னுடைய சுயநலம் உன்னிடத்தில் அல்ல. சிறிதாக பேசினால் நீ அதை பெரிதாக நினைக்கிறாய். ஆமல்லையா? உங்கள் இருவருக்குள்ளவே மனத்துக்குள் சங்கடம் தான், போர்க்களமாகத்தான் உள்ளது. இவ்விடத்தில் இருந்தால் நன்றாக உள்ளாய். அவளிடம் சென்று வந்தாலுமே இல்லத்தில் போர்க்களம் தான். விலகுதா? அம்மா, இது நான் ஒண்ணு சொல்றேம்மா. இது வந்து அக்கா பொண்ணுதான், என்னோட அக்கா பொண்ணுதான். அது அம்மா, அது பிறந்த இடம் வேற. என்கிட்ட வளர்ந்தது, என்கிட்ட நான் ஒன்று கூறிவிட்டா அவள் கூறுவதே முழுவதுமாக உன்னை ஈன்றெடுத்த தாயாகத்தான் நினைக்கிறாள். ஆமலே என்று அறிந்து கொள். விலகுதா? உன் வயிற்றில் சுமக்கனாலும் சுமந்தது போலதான் அவள் நினைக்கிறாள். ஆமலே என்று அறிந்து கொள். அவள் இடத்தில் கூட அவளுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு அல்ல. இப்படத்தில் கடுகாலம் நடந்தாலும் மழை அளவுக்கு நினைக்கிறாள். ஆமலே என்று அறிந்து கொள். விலகுதா? அப்போது உன் மண்ணை தொற்று சென்ற அவள் மட்டும் அல்ல, உன் வயிற்றில் பிறந்த மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும், விலகுதா? உன் கத்திய கணவனாக இருந்தாலும் கூட பிறந்த பிறப்பாக இருந்தாலும் அந்த மண்ணை வந்து சென்றாலுமே அம்மண்ணில் இருப்பது பல சோதனைகளை உருவாக்கும். ஏனென்றால் ஒருவரும் அவ்விடத்தில் வரக்கூடாது. உனக்கு பலமாக இருக்கக்கூடாது. நீ அனைத்தும் இழந்து தனிமரமாக நிற்க வேண்டும். அப்போதுதான் உன்னை அவ்விடத்தை விட்டு நகர்த்த வேண்டும் என்ற எண்ணம் அவ்விடத்தில் உள்ளதடி. விலகுதா? அதனால்தான் ஒருவரையும் நாட விடவில்லை. இக்கனியை உன் இல்லறத்தில் இதை 4ஆக வகுந்து கொள். அதை 4ஆக வகுந்து கொண்டு உதரத்தை வைத்து உன் இல்லறத்தில் 3வது நாள் 2:1 உன் தலையும் உன் மாங்கல்யத்தை உன்னுடைய தலையும் சுற்றி அவ்விடத்தில் கொடு. உதரம் சவுக்க சவுக்க என் உதரத்தை வைத்து கொடு. 3வது நாள் இன்னொரு கனி கொடு. அகண்ட கனியை கொடு. எத்தனை மணிக்குமா? 2:1 மதியம். சரி சரி. இதை உன் மண்ணுக்குள் அதே போல் உன் இல்லறத்துக்கு நிலவாசப்படி கப்பார் பற்று சவுக்க சவுக்க என் உதரத்தை வைத்து விலகுதா? உன் தலையும் உன் மாங்கல்யம் தலையும் சுற்றி அவ்விடத்தில் எவருக்கு அவர் தலை சுற்றி அவ்விடத்தில் குடடி. விலகுதா? அது உகத்தை கொஞ்சம் குறைத்து தருகிறேன். கனி ஒன்று. எங்க அண்ணன் எங்க அண்ணிதாம்மா. அங்க இருக்கிறவங்க எங்க மாமியார் வீட்டுல இருக்கிறவங்க எங்க அண்ணன் அண்ணிதான். கனியை பொட்டிட்டு வைத்துக்கொள். கனி மாற்றினால் பலன் அல்ல. இதை பொட்டிட்டு வைத்துக்கொள். விலகுதா? எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். ஆம். கனி கொடு. இதை உன் மண்ணுக்குள் என் பொட்டிட்டு வைத்துக் கொள்ளடி. விலகுதா? எப்போதும் நான் துணையாக இருப்பேன். உனக்கு எந்த நேரத்தில் குறையின்றி ஏற்படுகிறதோ அப்போது என் கனியை உன் கையில் எடுத்துக்கொண்டு அம்மா என்று என்னை அழைத்து அப்போது உன் முன்மானதில் சொல்லும் அதைப்படி செய்துவா. விலகுதா? உனக்கு நான் வெற்றியாக கொடுக்கிறேன்.
விலகவில்லை. வேலைக்கு தானம்மா. ஒரு நிரந்தர ஒரு பணி. தொழில் என் மகள் உனக்கு தெளிவாக கூறுவாள். அவ்விடத்தில் நடந்ததை கூறி விலகுதா உனக்கு விளக்கம் தருவாள். கொஞ்ச நேரம் மூஞ்சி போயிட்டு சரி சரி அவனும் எத்தனையோ போராட்டம் போடுறான். ஆமா இல்லையா? ஆனால் ஒரு போராட்டத்துக்கும் முடிவே அல்லையடா அவனுக்கு. போற இடம் அனைத்து இடத்துலயுமே தலை குனிந்துதான் வருகிறே தவிர ஒரு இடம் கூட இது எனக்கு கிடைக்கும் என்று நம்பிக்கை நீ இல்லத்துக்கு திரும்புவதல்ல. விலகுதா அதை தோல்வியோடு தான் செல்கிறாய். மண்ணே அவளுக்கு சரியல்ல. என் மகள் ஒன்று கூறுவாள், அதுபடி செய்து வா. விலகுதா உன் மண்ணுக்கு குறை இல்லாமல் அடுத்து எப்போது அமையும் என்பது என் மகள் இப்போதே கூறுவாள். விலகுதா குழந்தைக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாம 2 மாசம் நல்லா இருக்கான். அம்மா ஒரு வேலை எப்படிமா அமையுது? என் மகள் கூறுவாள், விளக்கம் தருவாள். அதுபடி செய்து வைத்தால் அவனுக்கு பணி நிரந்தரமாக கூடி வரும். சரிம்மா சரிம்மா. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த கை வடக்கு வந்துருக்குவாங்க. எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அட்மிட் பண்ண சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல். உன் மண்ணில் இருக்கிற நீ போக்குனால் உன் உடலே நன்றாக ஆகிவிடும்படி. விலகுதா உனக்கு குறை இல்லாம நன்றாக ஆகிடும்படி. நீ எப்படித்திலும் அடியெடுத்து வைக்க கூடாது. விலகுதா உன் கால்களும் உன் கைகளும் உன் உடல் முழுவதுமாக பிழிந்து வைக்க வேண்டும். அது போல் தாண்டி அந்த மண்ணில் உள்ளது. இந்த மண்ணிலே நான் வாழல, இங்கே கூட மண்ணுக்குன்னு வைத்தால் அம்மண்ணு உனக்கு அந்த நேரத்துக்குமே உனக்கு செல்லும். விலகுதா மக எதை கேட்கணும் என்ன கேட்க போற? என்ன கேட்கணும்? அப்ப நான் என்ன கேட்கணும்? ஏன் மற்றது எதுக்கு கேட்டாலும் நான் கூறுவேன். என் பொருள் நான் கூற மாட்டேன். விலகுதா அது எப்பேற்பாடு பட்டாது. நான் குறை கொடுத்தாலும் நீ நிறையோடு நிறுத்திக் கொண்டால் உனக்கு நிறையாக நிற்கும். அதை குறையாக நினைத்துக் கொண்டால் உனக்கு குறையாகத்தான் ஏற்படும். குழந்தைக்கு அடிக்கடிக்கு உடம்பு மட்டும் சரியாகும். வாரத்துல 2 டைம் ஆச்சு வந்துருக்கு. அவன் நாடை முழுவதுமாக எல்லாத்தையும் கட்டிடுவோம். சரஸ் கட்டு சரஸ் கட்டு. அப்படி வேலையில போயிட்டா ஒன்னொன்னா போயிட்டு சரஸ் கட்டு. சரி வர உண்பதல்ல அவன். ஆமல்லையா? அன்னம் உண்பனம் என்றால் குறை அவனுக்கு. விலகுதா அன்னம் உண்பாதனால் அவனுக்கு உடலில்
குறைவாக உள்ளது, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதனால் தான் தலை சாய்கிறது. சரி விலகுதா? விலகு. புரியுதா போகுது.